وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. السلام عليكم ورحمة الله وبركاته. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தினந்தோறும் திருமறை குர்ஆன் தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் தொடர்ச்சியாக அறிந்து வருகிறோம். அதிலிருந்து சூரா முஹம்மத் 47வது அத்தியாயத்தினுடைய 33வது வசனத்தினுடைய தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் அறிந்து கொள்வோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தியஉ அல்லாஹ வ அத்தியஉ ரசூல் வலா துப்திலூ அஅமாலக்கும். இறை நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹுவுக்கு கட்டுப்படுங்கள், தூதருக்கும் கட்டுப்படுங்கள், உங்களின் செயல்களை வீணாக்கி விடாதீர்கள். இந்த வசனத்தில இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் அழைத்து அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும் என்றும், அப்படி கட்டுப்பட்டால்தான் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும் என்கிற அந்த விஷயத்தை தான் அல்லாஹ் ரத்தின சுருக்கமாக இந்த ஒற்றை வசனத்துல நம்முடைய அமல்களுடைய மதிப்பு, நம்முடைய அமல்கள் கபூல் செய்யப்படுவதற்குரிய அளவுகோல் என்ன என்பதை அல்லாஹ் இந்த வசனத்துல ரத்தின சுருக்கமாக குறிப்பிடுகிறார். அதாவது நாம் செய்யக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் சரி, அது மார்க்கத்தின் அடிப்படையில, இரண்டு அளவுகோள்களின் அடிப்படையில, இரண்டு வட்டத்திற்கு அடிப்படையில அது உள்ளடங்கியிருக்க வேண்டும். ஒன்று, நாம் நன்மை என்று கருதி மறுமையில சொர்க்கத்தை எதிர்பார்த்து அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்து நாம் ஒரு அமலை செய்கின்றோம் என்றால் அது ஒன்று அல்லாஹ் சொல்லி தந்திருக்க வேண்டும், திருமறை குர்ஆனில் அது இடம் பெற்றிருக்க வேண்டும், அல்லது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்க வேண்டும், வழிகாட்டி இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களாகிய இந்த சுன்னத்துடைய அளவுகளின் அடிப்படையில் அது உள்ளடங்கி இருக்க வேண்டும். அப்போது அந்த அமல்களுக்கு அல்லாஹ்விடத்துல முறையான கூலி கிடைக்கும். அதற்கு அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய நற்பலனை நாம் அல்லாஹ்விடத்துல எதிர்பார்க்கலாம். இந்த வரையறையை தாண்டி ஒரு காரியத்தை நாம் செய்து அது அல்லாஹ்வும் சொல்லிக் கொடுக்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டவில்லை, நாம அல்லாஹ்விடத்துல கூலியை எதிர்பார்த்து இஸ்லாம் என்ற அடிப்படையில நன்மை என்று எதிர்பார்த்து ஒரு அமலாக, ஒரு இபாதத்தாக நாம் ஒரு காரியத்தை செய்ய முடியும், அது அல்லாஹ்விடத்துல நிச்சயமாக அங்கீகரிக்கப்படாது. அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்துல குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஈமான் கொண்டவர்களே, நீங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்க கட்டுப்படுங்க, உங்களுடைய அமல்களை பாழாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்போ அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இஸ்லாம் என்ற அடிப்படையில, நன்மை என்ற அடிப்படையில ஒரு நன்மையான காரியத்தை, ஒரு அமலை, ஒரு விவாதத்தை நாம் செய்ய முடியும்னால் அது அல்லாஹ்விடத்துல அந்த அமலுக்கு முறையான கூலி கிடைக்கும். எப்போது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத, நாம சுயமாக சிந்திச்சு, அல்லது மற்றவங்க சொன்னாங்க, ஆலிம்சா சொன்னாங்க, முன்னோர்கள் சொன்னார்கள், காலம் காலமாக செய்து கொண்டிருப்பவர்கள் என்ற அடிப்படையில ஒரு காரியத்தை இஸ்லாமிய வட்டாரத்திற்குள்ள நாம் செய்ய முடியும்னா அது அல்லாஹ்விடத்துல நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படாது. உங்களுடைய அமல்கள் வீணாக்கப்படும், அது பாழாக்கப்படும் என்பதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறது. அதைத்தான் ரசூலுல்லாஹ் அவங்க தெளிவாக சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்து. யார் ஒரு அமலை, ஒரு நல்ல காரியத்தை யாரோ செய்து அந்த விஷயத்துல, அந்த அமல்ல நம்முடைய கட்டளை எதுவுமே இல்லை, அல்லாஹ்வும் சொல்லல, ரசூலுல்லாஹ்வும் சொல்லல, நீங்களாக ஒரு கருத்தை கற்பனை செய்து காலம் காலமா செஞ்சுட்டு இருக்கிறது, உங்களுடைய முன்னோர்கள் செய்தது, எல்லாரும் செய்யறதுதானே என்ற அடிப்படையில் ஒரு அமலை யாரை செய்கின்றார்களோ அது அல்லாஹ்விடத்துல நிராகரிக்கப்பட்டு, ரத்து செய்யப்பட்டு விடும். அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அப்போ இஸ்லாமிய மார்க்கத்துக்கு அளவு கூட ஒரு அமலை, ஒரு இபாதத்தை நாம் செய்கின்றோம் என்றால் அதற்கு முன்பாக நாம் சற்று நிதானமாக யோசித்து பார்க்க வேண்டும். இந்த காரியத்தை நான் செய்யறேன், அமல் என்ற அடிப்படையில் செய்யறேன், நன்மையை கருதி நான் செய்யறேன், இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறாங்களா, அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா என்று யோசித்து அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அப்போதுதான் அதற்கு முறையான கூலி கிடைக்கும். இன்றைக்கு சமூகத்துல எத்தனையோ பல விதாத்தான இல்லாத இபாதத்துகள், அமல்கள்
இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் உருவாகிவிட்டு மேராஜ் ரோடு என்று மற்ற காரியங்கள்ல எத்தனையோ பல விதத்தான காரியங்கள் இரவு முழுக்க ஷாபானுடைய இரவுல அந்த 27ஆம் இரவு என்று இரவு முழுக்க தொழுகைகளில் ஈடுபடுவது இது போன்ற காரியங்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் என்ன திரை போடப்பட்டுள்ளது? தொழுகை செய்தால் தொழுதால் என்ன தப்பு, நோன்பு வச்சா என்ன தப்பு, இபாதத் செஞ்சா என்ன தப்பு என்று அந்த நோக்கத்தில் சென்று விடுகின்றார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் தொழுகை நன்மை என்று சொல்கிறதோ, நோன்பு எப்படி நன்மை என்று சொல்கிறதோ, அதை விட ரொம்ப முக்கியமானது அல்லாஹுடைய ஒரு காட்டி தந்த அடிப்படையில் அந்த நோன்பு தொழுகை இருக்க வேண்டும். நம்ம எவ்வளவு தொழுகிறோம், எப்படி தொழுகிறோம்ங்கிறது முக்கியமே கிடையாது. யார் சொல்லி தொழுகின்றோம், யார் சொல்லி நோன்பு வைக்கின்றோம்? அல்லாஹ் சொல்லி நம்ம நோன்பு வைக்கிறோமா, அல்லாஹுடைய தூதர் வழிகாட்டி தான் நோன்பு வைக்கிறோமா, குர்ஆன் ஹதீஸில் அதற்குரிய ஆதாரங்கள் சான்றுகள் இருக்கிறதா என்பதைத்தான் அல்லாஹ் ரப்பல் எதிர்பார்க்கிறார். நம்ம 100 ரக்காத்துகளை தொழுதாலும் அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. அல்லாஹ் சொன்ன மாதிரி, அல்லாஹுடைய தூதர் சொன்ன மாதிரி 2 ரக்காத்துகளை தொழுதாலே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். 100 நோன்புகளை வைத்தாலும் அல்லாஹுடைய தூதர் காட்டித்தராத ஒரு நோன்புகளை நம்ம சொன்னா அந்த நோன்புக்கு அல்லாஹ்விடத்துல கபூல் செய்யப்படாது. எப்போது ஒரு நோன்பாக இருந்தாலும் அதை அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும், அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்க வேண்டும். அப்போது அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இதைத்தான் இந்த வசனத்துல ரத்தின சுருக்கமாக ஆக முக்கியமான இஸ்லாத்தின் அளவுகோலை ஒரு அமலை செய்வதற்கு, ஒரு இபாதத்தை செய்வதற்கு எந்த அளவுகோலின் அடிப்படையில் நாம் சிந்தித்து அதை செயல்படுத்த வேண்டும், அப்போதான் அதற்கு கூலி கிடைக்கும் என்பதை அல்லாஹ் ரத்தின சுருக்கமாக சொல்லி காட்டுகின்றார். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில அமல்கள் விஷயத்துல இந்த கண்ணோட்டம் என்பது ரொம்ப முக்கியமானது. ஜமாத்தார்கள் இந்த ஜமாத் அந்த ஜமாத்தெல்லாம் ஓரம் விட்டு அமல் விஷயத்துல நான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறேன்னா அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்களா என்பதை பார்த்து அந்த அமலை செயல்படுத்தணும்னா அதற்கு முறையான போலே அல்லாஹ்விடத்தில் அதை சிந்தித்து அந்த அடிப்படையிலான அமல்களை நாம் அமைத்துக் கொள்ள முயற்சிப்போமா?